நரம்புகள் வலுப்பட வேண்டும். தசைநார்கள், நரம்பு, ஒரு மனிதனுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்துலாம் இருக்கு. நரம்பு செத்து போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வாழ்க்கை செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு ரொம்ப வலிமையா இருக்கணும். உடம்புடைய நரம்புல பாத்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோனா கண்ணோட நரம்பு பார்த்து கண்ணு வீணாயிடுது. அடுத்தது மூளையோட நரம்பு. எத்தனை பேருக்கு டோபமின் ப்ராப்ளம், எத்தனை பேருக்கு மெமரி லாஸ் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைலோடைய ஃப்ரீக்வன்சி அத்தனையுமே சுருங்க வைக்குது. வெரிகோசஸ் வெயின் வருது, மூளை ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரோக் வருது, டோபமின் ப்ராப்ளம் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் வருது. சும்மா ஜஸ்ட் சின்னவங்களா இருந்தால் ஒரு சின்னதாக சுண்டக்காய் சைஸு சாப்பிட்டோன்னு ஒரு சின்ன உருண்டையை வாயில போட்டு பால் குடிச்சாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, இதை அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். ரெண்டையும் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ உடல் ஆரோக்கியம் இருக்கும், ஆன்மீகம் நல்லா இருக்கும், ஆண்மை நல்லா இருக்கும், மனம் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்கும், ரத்தம் நல்லா இருக்கும், தசைநார்கள் நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல நம்ம சந்தோஷமா இருப்போம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. நரம்புகள் வலுப்பட வேண்டும். தசைநார்கள், நரம்பு, ஒரு மனிதனுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்துலாம் இருக்கு. நரம்பு செத்து போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வாழ்க்கை செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு ரொம்ப வலிமையா இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் அஸ்வகந்தா மட்டும்தான். அஸ்வகந்தா எப்படி எடுக்கலாம்? நைட்டு இரவு பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே ஒரு டம்ளர் பால்ல அஸ்வகந்தா ஒரு ஸ்பூன் எடுத்து வந்தாலே போதும். அதிகமா எடுக்க தேவையில்லை. 48 நாள் எடுத்தாலே போதுமான விஷயம். அப்புறம் கேப் விடணும். ஸோ ஒரு நரம்பு எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கணுமோ அந்த அஸ்வகந்தா எங்கக்கூடிய மகா மூலிகை, சக்தி மூலிகை மிக மிக முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா திருவிழா எடுக்கிறேன் சார், பரவாயில்லையா? இல்லை நான் கடுக்காய் எடுக்கிறேன், பரவாயில்லையா? தனித்தனியா எடுக்கிறேன், நீ பரவாயில்லையான்னு கேட்குறீங்க. எல்லாமே சூப்பரான ஒரு மருந்து தான். ஆனா அஸ்வகந்தா இருக்கு பார்த்தீங்களா, நரம்புக்குள்ளேயே சூப்பரான விஷயம். அந்த ஒரு டம்ளர் பால்ல நம்ம ஒடுக்கக்கூடிய ஒரு டீஸ்பூனுடைய அளவு போதுமான விஷயம் தான். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பசங்களெல்லாம் தாராளமா 10 வயசுக்கு மேல கொடுக்கலாம். அவங்களோட மூளை இன்னைக்கு அவங்க மொபைல் பார்த்து 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 உடம்புடைய நரம்புல பாத்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோனா கண்ணோட நரம்பு பார்த்து கண்ணு வீணாயிடுது. அடுத்தது மூளையோட நரம்பு. எத்தனை பேருக்கு டோபமின் ப்ராப்ளம், எத்தனை பேருக்கு மெமரி லாஸ் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைலோடைய ஃப்ரீக்வன்சி அத்தனையுமே சுருங்க வைக்குது. தசைகளை சுருங்க வைக்குது, மூளையை மழுங்க வைக்குது. மெமரி லாஸ் கிடையாது. நீங்க கூப்பிட்டீங்கன்னா 10 வாட்டி நீங்க கூப்பிட்டீங்கன்னா தான் திரும்பியே பாக்குறாங்க பசங்க. காரணம் ஃப்ரீக்வன்சி, ரீடிங் கெப்பாசிட்டி. நம்ம கூப்பிட்ட உடனே டக்குன்னு திரும்பின அந்த குழந்தை இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஒரு 1 2 3 4 அப்புறம் தான் திரும்புவாங்க. இந்த லேக் ஆஃப் டைமிங். ஒரு காருக்கு அலைன்மெண்ட் மாறினாக்கா டைமிங் பெல்ட் மாறுச்சுன்னா எப்படி மைலேஜ் மாறுதோ அதே மாதிரி அவங்க குணாதிசயங்கள் மாறும், லைஃப் ஸ்டைல் மாறும். குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்க அட்டமெண்டா இருப்பாங்க. அதே மாதிரி தான் பெரியவங்க, குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது. அத்தனை பேருமே மொபைலுங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சில மாட்டிக்கிறாங்க. காரணம் நரம்பு சுருங்கப்படும், நரம்பு அங்கே சுருட்டப்படும். வெரிகோசஸ் வெயின் வருது, மூளை ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரோக் வருது, டோபமின் ப்ராப்ளம் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் வருது. நீ குழந்தைலாம் மொபைல் பார்க்கும்போது லைட்டா பிடிங்க பாருங்களேன், டென்ஷன் ஆயிடுவாங்க. காரணம் உடனே ஹைப்பருக்கு போறாங்க. ஒரு பெரியவங்களுக்கு வரக்கூடிய பிபி செக்ஷன் ஒரு குழந்தைங்களுக்கு வருது. ஸோ அது காரணம் எல்லாமே நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலத்தை நம்ம சீர் செய்வதற்கு அஸ்வகந்தா தி பெஸ்ட். அடுத்தது தேத்தான் கொட்டியம் லேகியம். இது எப்படி? தேராத உடம்பையும் தேத்தும். அதுக்கான நரம்பை ஃபர்ஸ்ட் வலிமைப்படுத்தும், தசைநார்களை வழிப்படுத்தும், மனதை வழிப்படுத்தும், சுத்தப்படுத்தும். மனதை, பிரெயின்ல அழுக்கு அதிகமா இருக்கும், ஸ்டோரேஜ், குப்பை. நம்ம மொபைல்ல பாக்குறது அத்தனையுமே குப்பை. அந்த குப்பையை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி தேத்தான் கொட்டைக்கு உண்டு. மனம் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ரத்தத்தை சுத்தம் செய்யும், உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யும், அழுக்குகளை அழகாக தேத்தான் கொட்டை லேகியம். சும்மா ஜஸ்ட் சின்னவங்களா இருந்தால் ஒரு சின்னதாக சுண்டக்காய் சைஸு சாப்பிட்டோன்னு ஒரு சின்ன உருண்டையை வாயில போட்டு பால் குடிச்சாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, இதை அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். இதுக்கு கால அளவே கிடையாது. காலையில மதியானம் எப்போ வேணாலும் எடுக்கலாம். பெரியவங்களா இருந்தால் ஒரு சின்ன கோலி சைஸ். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த தேத்தான் லேகியம். அதான் தேராத உடம்பையும் தேத்தும், நரம்பு மண்டலத்தையும் செம சூப்பராக்கிடும். அதே மாதிரி அஸ்வகந்தாவும் எடுக்கலாம். அஸ்வகந்தா ஒரு நாள், தேத்தான் கொட்டி ஒரு நாள். அஸ்வகந்தா ஒரு நாள், தேத்தான் கொட்டி ஒரு நாள். அஸ்வகந்தா 48 நாள் முடியுதா, விட்டுடுங்க. தேத்தான் மட்டும் எப்பவுமே எடுத்துக்கலாம். கால அளவே கிடையாது. நீங்க கேப் போட்டினாலும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் ஒரே வார்த்தை சொன்னாங்க, உடம்புக்கு உறுதி எதுன்னு கேட்டீங்கன்னாக்க நரம்பு. இந்த நரம்பு ஓட்டத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா ஓடக்கூடிய ரத்தம் ரொம்ப சூப்பர் இருக்கும். அதை சுத்தம் பண்றதுக்கு தேத்தான் லேகியம். மெமரி, இன்னைக்கு குழந்தைக்கு மெமரி லாஸ் ஆகுறது, அது அத்தனையுமே சூப்பர். எப்பேற்பட்ட உடம்பையும், தேராத உடம்பு சொன்னாங்க, ஒல்லியா இருக்கு, நான் தரங்கியே இருக்காங்க, அவங்கதான் இந்த தேத்தான் எடுக்கலாம். வெயிட் கெயின்ங்கிறதே இருக்காது. ஒவ்வொரு விஷயத்தையுமே
மகா சக்தியாக மாற்றக்கூடிய உடம்பு ரீதியான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா தேத்தான் லேகியமும் அஸ்வகந்தாவும். ரெண்டையும் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ உடல் ஆரோக்கியம் இருக்கும், ஆன்மீகம் நல்லா இருக்கும், ஆண்மை நல்லா இருக்கும், மனம் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்கும், ரத்தம் நல்லா இருக்கும், தசைநார்கள் நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல நம்ம சந்தோஷமா இருப்போம். இந்த 2 மூலிகைகள் கலவையும் இருக்கு பாத்தீங்களா, வேற 2 சேர்ந்து எடுக்கலாமா சில பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு நாள் அஸ்வகந்தா, ஒரு நாள் தேத்தான் லேகியம். அஸ்வகந்தா பவுடராகவே கிடைக்குது, இப்போலாம் டேப்லெட்டா கிடைக்குது. ஸோ உடம்புல சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நல்ல டைஜஷன் இருக்கும், தூக்கம் இருக்கும், டென்ஷன் இருக்காது. நம்ம வாழ்க்கையில எதை நோக்கி ஓடுகிறோமோ அதுக்கான பவர் ஃபியூயல் இந்த அஸ்வகந்தா. எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடல் பலவீனமா இருக்கா, இல்ல இல்லறம் சிறக்கலையா, என்ன வேணாலும் சரி, எடுத்த உடனே இன்னைக்கு 4 நாள் சாப்பிட்டுட்டு உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னு சில பேர் விட்டுறாங்க. எல்லாமே சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், எந்த ஒரு மெடிசன் எடுத்தாலும் 48 நாள் எதுக்கு கணக்கு வச்சாங்கன்னா உடல்ல சேரணும், அது உங்களுக்கு சக்தாக மாறணும், அடுத்து சக்தியாக மாறணும், அதுக்கப்புறம் புத்திக்கும் அது பொறுமை கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். யாருமே அது கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு ஒரு தகவல் கேட்கறாங்க, நாளைக்கு ஒரு இது செய்யறாங்க. ஒரு 10 நாள் செஞ்சு பார்க்கறாங்க, நமக்கு இது செட் ஆகல. ஒரு நாள் செஞ்சு பார்க்கறாங்க, அடுத்த நாளே ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க. இதுதான் ஆழம் விழுது போல் உறுதியாகவும், ஆழ விழுது மாதிரி அடிவரை செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கடைசி வரைக்கும் இந்த ரூட் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வியாதியையும் பிரச்சனையையும் அடியோடு தூரோடு எடுத்தா மட்டும்தான் அது லைஃப் லாங் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். டெம்பரவரியா மேல மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வேலைக்காக. ஸோ நம்மளுடைய உயிர் சக்தி எங்க இருக்கு, உயிர்வீக சக்தி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நரம்பு மண்டலத்தில் மட்டுமே இருக்கிறது. அதை வலுப்படுத்துறதுக்கு இந்த 2 போதுமான விஷயம் தான். ஆண் பெண் வயசு எதுவுமே கிடையாது. 10 வயசுக்கு மேலே எடுத்துக்கலாம். ஏன் சின்னவங்களுக்கு கொடுக்கலாமா, தாராளமா கொடுக்கலாம். இருந்தாலும் அவங்க நேச்சுரலாவே 10 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். அதனால அது தேவையில்லை. 10 வயசுக்கு மேல இது குறைய ஆரம்பிக்கும். இதுதான் பாதி சத்த மொபைல் உறிஞ்சிருது, பாதி சத்த அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா வேற வேற விஷயம் சிந்தனையில போறாங்களே. முன்னாடி மாதிரி இல்லை, உடல் உழைப்பு கிடையாது, ஓட்டம் கிடையாது, பிளேஸ் கிடையாது. ஒரே இடத்துல உட்காந்துடுறாங்க, அங்க மூலாதாரம் லாக் ஆயிடுது. ஒரே இடத்துல சிந்தனையில உட்காந்துடுறாங்க, மூளை மலங்கி விடுகிறது. ஒரே இடத்துல உட்காடுறாங்க, டோபமின் லாக் ஆயிடுது. ஒரே இடத்துல உட்காடுறாங்க, உடல் உழைப்பு கிடையாது. ஸோ எல்லாமே இன்னைக்கு அப்படி ஷார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சுருக்கிய வேலை இருக்கு, வாழ்க்கையும் சுருங்கி போச்சு, வயசும் சுருங்கி போச்சு. ஸோ வாழும் ஆதாரமும் சுருங்கி போச்சு. ஸோ இதெல்லாம் நீட்டிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் கொடுத்த அந்த அற்புதமான காயக்கல்பம் கேட்டீங்கன்னா அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தா 48 நாள் முடிச்சுட்டு அப்படி கேப் விடுங்க, அடுத்த ஒரு 50 days விடுங்க, அதுக்கப்புறம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 50 days கேப் விடுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். லைஃப் லாங் எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு வியாதி கிடையாது, சுறுசுறுப்பா எப்பொழுதுமே இருப்போம், வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக இருக்கும், வியாதியே இருக்காது. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.